நம்ம மல்லியோட அண்ணனும், அண்ணியும் மாஸ் என்ட்ரி குடுத்து, இப்போ வந்து இப்ப என்ன அடுத்ததா இந்த ஒரு ஃபங்ஷன வந்து இப்ப என்ன நல்லபடியா சிறப்பா முடிச்சு குடுக்குறாங்க. அதாவது மல்லியோட அண்ணனைய வந்து இப்ப என்ன இங்க வர வச்சதுக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தான். விஜய் ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் நீங்க கிளம்பி வாங்க. அந்த வீட்ல யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நானும் வந்து இப்ப என்ன கூடவே வரேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்து இப்ப என்ன இப்போ நம்ம மல்லியோட அண்ணனும், அண்ணியும் வந்து இப்ப என்ன நேரா கிளம்பி வந்து கூடவே வந்து இப்ப என்ன இன்னும் பல சம்பவங்கள சிறப்பா செய்றாங்க. இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க போட்டு வச்சிருந்த அந்த ஒரு பிளான வந்து இப்ப என்ன ரொம்ப டோட்டலாவே வந்து இப்ப என்ன கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து இப்ப என்ன இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன ஆரம்பத்துல இருந்தே எப்படிலாம் வந்து இப்ப என்ன தடுத்து நிறுத்தணும், கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து இப்ப என்ன பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனா கடைசியில இப்படி வந்து இப்ப என்ன அவங்களோட முகத்துல கரிய பூசுற நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் மல்லியோட அண்ணனும் இருந்துட்டு மல்லிய பத்தி எல்லாத்தையுமே தெளிவா புரிய வச்சு, விஜய் வந்து இப்ப என்ன மல்லிய ஏத்துக்க வச்சுறாங்க. அதுவும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியோட அண்ணனையும், அண்ணியையும் வந்து இப்ப நம் இந்த ஒரு ஃபங்ஷனுக்கு வர சொன்னதுக்கான ஒரு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இப்ப தாறுமாறா நடந்திருக்கு. அதனால தான் அதாவது விஜய்க்கு பல உண்மைகள் வந்து இப்ப தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு உண்மைகளால தான் இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ஒரு ஃபங்ஷன்ல கலந்துக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா அவங்க அண்ணனையும், அண்ணியும் வந்து இப்ப வர வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அந்த ராஜேஸ்வரி போட்ட ஒரு பிளான வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துட்டு, "இங்க பாருங்க விஜய், என் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா தங்கமானவ. என் தங்கச்சி இருந்துட்டு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் செய்வாளே தவிர, எப்பவுமே ஒருபோதும் தீங்கு நினைக்க மாட்டா." அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிருங்க அதாவது மன்னிச்சிருங்க மாமா. நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். மல்லியோட நல்ல மனச புரிஞ்சுக்காம, அவள ரொம்ப தப்பா பேசிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேவலமா பேசின எல்லாத்தையுமே மறந்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம மல்லிய ஏத்துக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.